ஹலோ மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லவ் ஆஃப்டர் மேரேஜோட எபிசோட் 15. சரி நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் ஆகுது. காலையில் வந்து டேஹங் வந்து ரூமுக்கு போகிறான். அங்கே பார்த்தா ஜங்குக் வந்து தூங்கிட்டு இருக்கான். உடனே வந்து டேஹங் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக் கிட்ட போய் போர்வெல்லாம் அவனுக்கு கரெக்டாக பொத்தி விட்டுட்டு அவன் ரெடி ஆக ஆரம்பிச்சிடுறான். ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே போகிறான். அங்கே பார்த்தா ஜின் வந்து இருக்கான். உடனே வந்து ஜின் குட் மார்னிங் டேஹங் அப்படின்னு சொல்கிறான். டேஹங்கும் குட் மார்னிங் ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜின்க்கு வந்து டேங் வந்து கிச்சனில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். அப்போ இவங்க எல்லோரும் வந்து எல்லாம் ஆக்கி முடிச்சுட்டு டேபிளை வந்து செட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஜின் வந்து சொல்கிறான், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம், நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறான். உடனே வந்து டேஹங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து எல்லோரும் வந்து சாப்பிட வந்துடுறாங்க. எல்லாம் சாப்பிட்டு அப்படி கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பஸ்ஸில் ஏறி எல்லோரும் உட்காடுறாங்க. அப்போ பார்த்தா ஜிமின் வந்து ஜின் பக்கத்துலேயும் டேஹங் வந்து யூஞ்சி பக்கத்துலேயும் உட்காந்துக்கிறா. இங்கே வந்து யூங்கியோட வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. உடனே வந்து ஜிமின் வந்து அப்படி ஜின்னை வந்து ஹக் பண்ணி அழுகிறான். இங்கே வந்து ஜின்னும் அப்படி கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுறான். இங்கே வந்து டேஹங்கும் வந்து யூஞ்சி வந்து ஹக் பண்ணுறான். இவங்கெல்லாம் வந்து பஸ்லேருந்து கீழே இறங்கி நிற்கிறாங்க. அப்போ வந்து யூஞ்சி வந்து ஜின்னை பார்த்து சொல்கிறேன், எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நாங்கள் வந்து அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜின் வந்து ஸ்மைல் பண்ணி அப்படியே எல்லோரும் ஹக் பண்ணிவிட்டு இவங்க வந்து கிளம்பிடுறாங்க. இவங்க வந்து திரும்பி ஏறி பஸ்ஸில் வந்து உட்காரும்போது இந்த பாட்டி வந்து டேஹங் வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்காரான். டேஹங் வந்து அழுகையாக வருது. அவன் வந்து பிரிஞ்சு போகிறான்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா ஜங்குக் வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறான். நோட்டீஸ் பண்ணோடனே டேஹங்கோட கையை வந்து பிடிக்கிறான். அப்படியே ஜங்குக் வந்து தடவி கொடுக்குறான், அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து டேஹங் வந்து அப்படியே அவனோட தலையை வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் வச்சுட்டு அப்படி உட்காந்துருக்கான். இங்கே வந்து ஜங்குக் வந்து அப்படியே தடவி கொடுத்துட்ருக்கான். இவங்க வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. டேங் வந்து ரூமுக்கு போனோடனே அப்படியே பெட்டில் உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். அவன் வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால் உட்காந்து அழுதுட்டுருக்கான். அப்போ வந்து ஜங்குக் வந்து உள்ளக்குள்ளே வரான். உள்ளக்குள்ளே வந்து டேஹங் அழுகிறத பார்த்தோன்னே ஜங்குக் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே சேடாக டேஹங்கே பார்த்துட்டு நிற்கிறான். அப்படியே ஜங்குக் வந்து டேஹங் பக்கத்தில் போய் டேஹங் கிட்ட வந்து உட்காரான். டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே வந்து டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது டேஹங் அழுகிறத பார்க்குறது. ஜங்குக்கு வந்து டேங்கோட கண்ணீரை வந்து அப்படியே தொடச்சி விட்றான். நீ அவங்கள திருப்பியும் பாப்பா அழுகாத அப்படின்னு சொல்கிறான். இல்லை, திருப்பி நான் அவங்க கூட இருந்தேன், இல்லை கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி பிரிகிறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே கண்ணீரை வந்து தொடச்சி விட்டுட்டு நீ வந்து அழுகாத, உனக்கு வேணா நான் வந்து நாளைக்கு வந்து உன்னை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். டேங் வந்து அப்படியே லைட்டாக ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அழுகாத ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். உடனே டேங் வந்து சரின்னு சொல்லி மண்டையாட்டுறான். சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பாத்ரூம்குள்ளே போகிறான். டேங் வந்து அப்படியே ஜங்குக்கு போன இடத்தையே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு வந்து பாத்ரூம்லேருந்து வெளில வரான். வெளில வந்து அப்படியே டேஹங்கை பார்க்குறான். டேஹங் வந்து இப்போ பெட்டில் வந்து படுத்துருக்கான். அவன் அழுகிறதெல்லாம் நிப்பாட்டிட்டான். இருந்தாலும் அவன் மூஞ்சிலாம் அப்படியே நோஸ் எல்லாமே ரெட்டாக இருக்கு அவன் அழுதனால. இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். உடனே டேஹங் வந்து ஜங்குக்கை வந்து பார்க்குறான். பரவாயில்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். நீ நிறைய அழுதில்லை, உனக்கு வந்து பசிச்சிருக்கும், நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து எஞ்சுக்காரான். வந்து இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் உனக்கு பசிக்கலையா, நீ வந்து ரொம்ப டயர்டாக இருப்பேன், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை பரவாயில்ல எனக்கு வேணாம், எனக்கு இன்னும் பசிக்கலை அப்படின்னு சொல்கிறான். நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் வந்து வாங்கிட்டு வர தான் போகிறேன், நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து போகிறான். ஜங்குக் போனோடனே டேஹும் எழுந்துச்சு பாத்ரூமுக்கு ஃப்ரெஷ்ஷாக போயிடுறான். ஜங்குக் வந்து அவனோட ரூம்லேருந்து கீழே இறங்கி வரான். பார்த்தா வீடே அமைதியாக இருக்குது. எல்லாருமே டயர்டாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவன் வந்து அப்படியே போய் இன்னொரு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறான். உடனே வந்து ஜங்குக் வந்து ஜின்னோட ரூமுக்கு வந்து போய் நாக் பண்ணுறான். இப்போ வந்து ஜின் வந்து திறக்கிறான். என்ன ஆச்சு ஜங்குக் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நான் வந்து எல்லாத்துக்கும் டின்னர் வாங்கிட்டு வந்தேங்க, இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து தரான். தந்தோடனே ஜின் வந்து நீ ஏன் போய் வாங்கினேன், நான் ஏதாச்சும் லைட்டாக ஆக்கியிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து இல்லை எல்லோரும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கோம், எல்லோரும் டயர்டாக இருப்பாங்களே, இன்றைக்கி ஒரு வேளை வேணாம், நீங்கள் இதை சாப்பிட்டு படுத்துங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து தேங்க்யூ ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பி போய் அவன் வந்து ரூமுக்கு வந்து போகிறான். அப்போ வந்து டேங் வந்து அப்படி சேடாக தான் பெட்டில் வந்து உட்காந்துருக்கான். டின்னர் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் வந்து அது டேபிளில் வச்சுட்டு அப்படி உட்காடுறான். அப்போ டேங்கும் எழுந்துச்சி வந்து ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஆனால் எனக்கு பசிக்கவே இல்லை ஜங்குக் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். இப்போ ஜங்குக் வந்து டேங் வந்து பார்க்குறான். நீ கொஞ்சமாக சாப்பிடு, நீ சாப்பிட்லன்னா உனக்கு வந்து தலைவலிக்கும், ஏன்னா வந்து நீ நிறையா அழுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். ஜங்குக் வந்து அப்படியே பேக்கெட்லாம் ஓப்பன் பண்ணி பிளேட்டில் வந்து கொஞ்சம் வச்சு டேஹங்கிட்ட வந்து தரான், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு.
உடனே வந்து டேஹுங்க அதை வாங்கி கையில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான் சாப்பிடாம. அப்படியே அதை ஸ்பூனை வச்சு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹுங்க பார்த்து கொஞ்சம் உரியாக ஃபீல் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே பிளேட்டையும் ஸ்பூனையும் டேஹுங் கிட்டேருந்து வாங்குறான். அப்படியே டேஹுங் வந்து கன்ஃபியூஷனாக பார்க்குறான். அவன் பேட்டிலேருந்து அந்த கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே டேஹுங் வாய்க்கிட்ட வந்து கொண்டு வரான். டேஹுங் வந்து உடனே ஜங்குக் நானே சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நீ சாப்பிட மாட்டேன் எனக்கு தெரியும், நீ யார் சொல்லு அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். உடனே வந்து டேஹுங்கும் வாயை திறக்கிறான். ஜங்குக் வந்து ஊட்டி விடுறான். டேஹுங் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா வந்து ஜங்குக் வந்து இவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறான்னு சொல்லி. அப்படியே ஜங்குக்கு வந்து டேங்குக்கு ஊட்டி விட்டுட்டே இருக்கான். அப்போ வந்து டேங் வந்து எனக்கு போதும் வயிறு நம்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து இன்னும் 2 வாய் தான் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்க அதை சாப்பிட்டு முடித்தோடனே ஜங்குக்கும் சாப்பிட்டு முடிச்சிடுறான். அப்போ வந்து டேஹுங் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காண்டி எந்திரிக்கிறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து நீ போய் தூங்கு, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை ஜங்குக் நான் பண்ணிக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து நான் தான் சொல்கிறேன், என்ன நீ டயர்டாக பண்ணி போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹும் வந்து அங்கேருந்து போய் அப்படி பெட்டில் உட்காந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக் வந்து டேபிள் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். டேஹும் வந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்போ வந்து ஜங்குக் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டேங் பக்கத்தில் வந்து படுக்கிறான். ஸோ ஜங்குக் வந்து நோட்டீஸ் பண்ணுறான்னு டேஹுங் வந்து அவனே பார்த்துட்ருக்கான்னு சொல்லி உடனே வந்து ஜங்குக் வந்து டேஹுங்கை பார்க்குறான். நீ தூங்கு, உன்னோட கண்ணுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். டேஹுங் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக் வந்து நீயே நீ எப்படியே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து நான் உன்னோட ஹஸ்பண்ட் டேஹும், நீ எதுக்கு எனக்கு தேங்க்யூலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஏன்னா வந்து நான் உன்னைய பார்த்தது கூட இல்லை மேரேஜ்க்கு முன்னாடி. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா வந்து நான் உன்னைய மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீ என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லி அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். ஜங்குக் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். இங்கே வா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கூப்பிட்றான். ஜங்குக் வந்து அவனோட ஆர்ம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறான். அப்போ வந்து டேங் வந்து அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து தலையை வச்சு அப்படியே படுத்திருக்கான். அப்போ வந்து ஜங்குக் வந்து சொல்கிறான், இப்போ நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹும் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறான். ஸோ காலையில் எழுது அஸ்யூஷுவல் டேஹுங் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறான். அவன் வந்து எந்திரிக்க போகிறான். அப்போ பார்த்தா அவனை வந்து யாரோ பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. அப்போ தான் அவனுக்கு வந்து ஞாபகம் எடுத்து அவன் வந்து ஜங்குக் இதில் வந்து ராத்திரி ஃபுல் தூங்கினான்னு சொல்லி உடனே வந்து அவன் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அப்படியே வந்து டேஹுங் வந்து ப்ளஷ் பண்ணுறான். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து டேஹுங் வந்து அப்படியே மெதுவாக எந்திரிக்க பார்க்குறான். அப்போ வந்து ஜங்குக் வந்து அவனை வந்து ரொம்ப க்ளோஸாக இழுத்துக்கிறான். இழுத்தோடனே வந்து டேஹுங் வந்து அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து திருப்பி படுத்துறான். டேஹுங் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகி அப்படியே ஜங்குக்கோட கையை பார்க்குறான். அப்போ பார்த்தா அவன் இடுப்பில் வந்து டைட்டாக வந்து பிடிச்சிருக்கான். அப்போ வந்து டேஹுங் வந்து அப்படியே ஸ்லோவாக அவனோட கையை வந்து அவனோட இடுப்புலேருந்து எடுக்க பார்க்குறான். அப்படி எடுத்து விட்டுட்டு டேஹுங் வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிடுறான். ஸோ ஃப்ரெஷ்லாம் ஆகி முடித்தோடனே டேஹுங் வந்து கீழே இறங்கி வரான். அப்போ பார்த்தா அங்கே ஜின்னும் நம்ஜுனும் உட்காந்துருக்காங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே அவங்க 2 பேரும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து டேஹுங் வந்து அப்படி கொஞ்சம் நேரம் ஜின் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். உடனே வந்து ஜின் வந்து சரி நான் இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறான்னு. சொன்னோடனே டேங் வந்து நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் ஜின்னும் போய் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜென் வந்து டேங் வந்து பார்க்குறான். நீ போய் ஜங்குக்கு எந்திரிச்சிட்டானான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் சரின்னு சொல்லிட்டு போகிறான். டேஹுங் வந்து அவனோட ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். அப்போ பார்த்தா அவர் உள்ளக்குள்ளே யாருமே இல்லை. அப்பன்னு பார்த்து ஜங்குக்கு வந்து அப்படியே பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளில வரான். பார்த்தா அவன் வெறும் டவல் மட்டும்தான் போட்டிருக்கான். அப்படி டேஹுங் வந்து ஷாக்காகி பார்க்குறான். ஜங்குக்கும் டேஹுங் வந்து பார்க்குறான். டேஹுங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே டேஹுங் வந்து அப்போ சென்ஸ்க்கு வந்து அப்படியே டக்குன்னு திரும்பி நின்றான். ஐம் சாரி நான் வந்து நீ எந்திரிச்சிட்டியான்னு பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து பின்னாடிலேருந்து சிரிச்சுட்டு நீ எதுக்கு சாரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்டுட்டு அப்படியே ஷர்ட்டை வந்து மாட்டிகிட்டு இருக்கான். நான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ ஷர்ட் இல்லாமல் பார்க்கல, அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். டேஹுங் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, நானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறான். அங்கே வந்து ஜங்குக் வந்து டேஹுங்கை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு நிற்கிறான். ஜங்குக் வந்து அப்படியே டேஹுங் பக்கத்தில் வந்து வரான். நீயே இவ்வளோ நர்வஸ் ஆகுற, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். இனி வந்து ஆன்ட்டி கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஜங்குக்கு வந்து அப்படியே சிரிச்சுட்டு டேங்கையே பார்த்துக்கிட்டு இருக்கான். க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ரெடியாக ஆரம்பிச்சிடான். டேங் வந்து அப்படியே கீழே வந்து ஓடி வரான். ஓடி வர்றது வந்து ஜென் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் எந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டானே வந்து டேங் வந்து எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ பார்த்தா டேங்கோட சீக்ஸ்லாம் ரெட்டாக இருக்குது. உடனே வந்து ஜின் வந்து நீ ஓகே தானே, உன்னோட சீக்ஸ்லாம் கொஞ்சம் ரெட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து அதை நினச்சி அப்படியே ப்ளஷ் பண்ணுறான்.
இல்லை ஆண்டி நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னும் சரின்னு சொல்லி விட்டுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃபீஸ்லாம் ரெடி ஆகிட்டு ஜங்குக்கு வந்து கீழே இறங்கி வரான். அப்போ டைனிங் டேபிளில் பார்க்குறான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே டேபிளில் வந்து உட்காரான். ஸோ டேங் வந்து கிச்சன்லேருந்து ஒரு லாஸ்ட் டிஷ்ஷை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காரான். அப்போ நம்ஜுன் வந்து பாக்கெட்லேருந்து ஒரு என்வலப் எடுத்து ஜங்குக் கிட்ட வந்து தரான். தந்தோடனே ஜங்குக் வந்து என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறான். இது வந்து டிக்கெட் பாரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கேயுமே வெளியிலே போகல. ஸோ நானும் உங்கள் அம்மா வந்து இதை வந்து உங்களுக்காண்டி கிஃப்ட் பண்ணுறோம். நீங்கள் 2 பேர் வந்து இங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். ஆமாம், நீங்கள் 2 பேர் வந்து கொஞ்சம் தனியாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து டேங் வந்து அப்படியே ஷையாக உட்காந்துருக்கான். ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை பார்க்குறான். பார்த்தா டேங் வந்து அப்படியே கீழே ஷையாக உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இவங்களாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து டேங் வந்து அப்படியே அதை நினச்சிட்டே இருக்கான். இவங்க நான் எப்படி ஜங்கு கூட தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே வந்து ஜின்னும் நம்ஜுனும் போயிடுறாங்க. டேங் வந்து அப்படியே டேபிளை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறக்காண்டி போகிறா. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து டேங்கோட கையை வந்து பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு டேகம் கையில் வந்து டிக்கெட்ஸை வந்து தரான். டிக்கெட்ஸை வந்து பத்திரமா வை, அப்போ தான் நம்ம ஹனிமூனை வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். அப்போ பார்த்தா டேங்கோட சிக்ஸ்லாம் ரொம்ப ரெட் ஆகிடுது. அப்படியே அவன் கீழே பார்த்தா அப்படியே ஷையாக நிற்கிறான். நீ எக்ஸைட்டடாக இருக்கியா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்குறான். அப்போ வந்து டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே கீழே பார்த்துட்டே நிற்கிறான். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நான் உன்னோட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். அப்போ வந்து டேங்க்கு வந்து ரொம்ப ப்ளஷ் ஆகுது. நானும் தான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து ஸ்லோவாக சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து நீ என்ன சொன்ன நான் உனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுறான். அப்போ வந்து டேங் வந்து ரொம்ப ப்ளஷ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்து நிற்கிறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கோட ஃபோன் வந்து ரிங் ஆக ஆரம்பிச்சிது. உடனே வந்து அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஸோ பேசி முடித்தோடனே வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து டேஹங்கை பார்க்குறான். நான் இப்போ போகணும், டைம் ஆகிடுச்சு. ஊருக்கு போனதுனால எனக்கு வந்து நிறையா பெண்டிங் ஒர்க் வந்து இருக்குது. நான் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். நீ எனக்காண்டி வெயிட் பண்ணாத, நீ தூங்கிடு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடறான். ஸோ ஜங்குக்கு போகிறத அப்படியே டேங் வந்து பார்க்குறான். பார்த்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கிச்சன்லாம் வச்சுட்டு டேங் வந்து வெளில வரான். அப்போ பார்த்தா ஜென் வந்து அவனோட ரூம்லேருந்து வெளில வரான். டேங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே டேங் வந்து என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஷாப்பிங் போவோம், உன்னோட ஹனிமூன்காண்டி நம்ம வந்து நிறையா ட்ரெஸ் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஹனிமூன்காண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம், அங்கே வந்து வெதர் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் சரின்னு சொல்லிடுறான். சரி இப்போ போய் நீ ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரம் கழித்து கீழே இறங்கி வா, நம்ம போவோம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் சரின்னு சொல்லி அவனோட ரூமுக்கு வந்து போகிறான். டேஹங் வந்து ரூமுக்கு வந்து போனோடனே அப்படியே போய் பெட்டில் வந்து உட்காரான். உட்காந்துட்டு அப்படியே அந்த டிக்கெட்டை வந்து பார்க்குறான். ஜங்குக்கும் நானும் மட்டும் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே அதை யோசிச்சு பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்போ போய் அந்த டிக்கெட்டை வந்து ட்ராயருக்குள்ளே வச்சு சேஃபாக மூடி வச்சுட்டு டேங் வந்து பெட்டில் உட்காரான். கொஞ்ச நேரம் கழித்து ஜின் சொன்ன மாதிரியே டேங் வந்து கீழே இறங்கி போகிறான். ஸோ ஜின்னும் டேஹங்கும் சேர்ந்து மாலுக்கு வந்து போகிறாங்க. உனக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் சரின்னு சொல்லி இவங்க 2 பேர் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜின் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு டேஹங் கிட்ட வரான். இது உனக்கு நல்லா சூட் ஆகும், எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சரி அப்போ நம்ம இதையும் வாங்கிக்குவோம், நீ இன்னும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா ஜின்னோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. பார்த்தா அது வந்து வீடியோ கால். அவன் வந்து அட்டன் பண்ணுறான். ஹே குக், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். இது வந்து ஜங்குக்கோட ட்வின். நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குக் வந்து கேட்குறான். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து ஜங்குக்குன்னு சொல்வேன். ஜங்குக்கோட ட்வின்னை வந்து குக்குன்னு சொல்கிறேன், ஓகேவா? நானும் நல்லா இருக்கேன், நான் வந்து ஷாப்பிங் கண்டி வெளில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தா அவன் கையிலேருந்து அப்படியே ஃபோன் வந்து ஸ்லிப் ஆகுது. அப்போ பார்த்தா அவனோட கை வந்து ஸ்லிப் ஆகி ஃப்ரண்ட் கேமராலேருந்து பேக் கேமராவுக்கு வந்து மாறிடுது. அப்போ பார்த்தா அந்த கேமராவில் வந்து டேஹங் தான் தெரிறான். குக் வந்து அப்படியே டேஹங்கே பார்த்து அப்படியே மெஸ்மரைஸ்ட் ஆகி உட்காந்துருக்கான். பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு குக் வந்து சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஜின் வந்து உடனே வந்து திருப்பியும் கேமரா வந்து மாற்றிடுறான். சாரி, ஹேண்டு ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். அம்மா யார் இது அப்படின்னு சொல்லி குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜின் வந்து யாரை கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு முன்னாடி ஒரு ஆள் நின்றுருந்தாங்களே அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து ஜின் வந்து முன்னாடி பார்க்குறான். அங்கே பார்த்தா இப்போ ஒரு சேல்ஸ் கேர்ள் தான் இருக்கா. உடனே வந்து ஜின் வந்து அது ஒரு சேல்ஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் இப்போ வைக்கிறேன், நான் வீட்டுக்கு போய் உனக்கு வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே குக்கும் சரின்னு சொல்லி கட் பண்ணிடுறான்.
கட் பண்ணோடனே குக் வந்து அப்படியே டேங்கோட ஃபேஸ் தான் அப்படியே மைண்டில் இருக்குது. அப்படியே அவனை பற்றியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். ஸோ கைஸ் இதுதான் எபிசோட் 15. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.